ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்தியான சூப் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டிலையே செய்யக்கூடிய நெஞ்செலும்பு சூப். நெஞ்செலும்பு சூப்புக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். நாங்கள் 1/4 கிலோ நெஞ்செலும்பை வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். 2 பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, கிராம்பு எடுத்து வச்சுருக்கோம். 3 வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கோம். 3 பெரிய தக்காளியை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கோம். 10 கிராம் பூண்டை உரித்து நல்லா சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கோம். வறுத்து பொடி பண்ணுறதுக்கு 2 டீஸ்பூன் தனியா எடுத்து வச்சுருக்கோம். 2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம். தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கோம். கல்லுப்பா எடுத்து வச்சுருக்கோம் சூப்புன்றதுனால. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். நம்ம தேவையான மசாலாவெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். தனியாக ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகு, சீரகம்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வறுபட்டுச்சு. இதை ஒரு மிக்சியில் போட்டு நல்லா மசாலா பதத்துக்கு அரைச்சிக்கலாம். நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். மசாலா ரெடி ஆகிறதுக்குள்ளேயே நம்ம அதே கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, இதை மட்டும் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கோம். அந்த குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருக்க எலும்பெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தேவையான எல்லா பொருட்களையும் இதுலேயே தான் ஆட் பண்ண போகிறோம். எடுத்து வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருக்க தக்காளி, பொடியை நறுக்கின பூண்டு, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போதைக்கு போட்டுக்கலாம், அப்புறம் வேண்டாம் கூட பார்த்து போட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்க தாளிப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சூப்புக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி வேணும்னு நினைக்கிறீங்களோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி இந்த குக்கரை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் எல்லாரும் நிறைய காரம் சாப்பிடுவாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. போட்டுடலாம். மூடி போட்டு 8லேருந்து 10 விசில் விட்டுக்கலாம். இப்போ 8 விசில் வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் நல்லா உள்ளேயே நல்லா ரிலீஸ் ஆகிற வரைக்கும், கம்ப்ளீட்டாக கூல் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட். இப்போது நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுவையான நெஞ்செலும்பு சூப்பு ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் யாராவது ரொம்ப உடம்பு சரியில்லாத இருக்கிறவங்க, ப்ரெக்னென்ட் ஆகிட்டு இப்போது டெலிவரி ஆனவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த சூப் கொடுத்தா ரொம்பவே நல்லது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.